வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா ஆண்ட்ரியா கெட்ஸ் அ டைவர்ஸ். இந்த திரைப்படம் வெளியான 2024. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியா எடுத்த திரைப்படங்க. திரைப்படத்தின் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோசப் ஃபேடர், ரைட்டர்ஸ் ஜோசப் ஃபேடர் அண்ட் ஃப்ளோரியன் குளோப்ரோஹாஃபர். இந்த திரைப்படத்தில் பிரிகிட் மெக்மியார் ஆண்ட்ரியா முதன்மை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜோசப் ஃபேடர் லெட்டினர் அவரும் முதன்மை பண்ணியிருக்காரு. சரிங்க, ஆண்ட்ரியா கெட்ஸ் அ டைவர்ஸ் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. படத்தின் நாயகியான ஆண்ட்ரியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவில் ஒரு சின்ன டவுனில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அஃபிஷியலாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ஊரில் இருந்து தாண்டி ஆஸ்திரியாவோட கேபிட்டல் வெய்னால நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒரு ப்ரொமோஷன் வாங்கி அங்கே போயிடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இடையில அவங்களோட குடும்ப வாழ்க்கையும் சரியில்லாமல் அவங்க கணவனை விட்டு பிரிகிற சூழலுக்கும் அவங்க தள்ளப்படுறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க தன்னை அறியாமல் தன்னோட சொந்த கணவரை இட் அண்ட் ரன், அதாவது வந்து தெரியாமல் இடிச்சிடுறாங்க. இடிச்சுட்டு அவர் உயிருக்கு போகிறதுக்கு தான் காரணமாக இருக்காங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கே தப்பிச்சு ஓடிடுறாங்க இட் அண்ட் ரன் கேஸில். பட் ஆனால் என்ன ஆகுதுன்னா இவங்க மேலே பழி விடாமல் லெட்டினர்ன்றவர் மேலே ஒரு பழி வந்து சுமத்தப்படுது. இப்போ என்னன்னா ஆண்ட்ரியா வந்து தான் தவறை செஞ்சாங்கன்னு ஒத்துக்கினாங்களா இல்லையா ஒன்று. ரெண்டாவது லெட்டினர் வந்து எந்த தவறும் செய்ய லெட்டினருக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் தாண்டி இந்த படம் பேசுறது இதுதான் கதைக்களம். ஆனால் இதை படம் முக்கியமாக பேசுகிற விஷயம் என்னென்னா ஒரு முண்டேன் லைஃப்பில் ஒரு ஐசோலேட்டடான வாழ்க்கையில் இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அந்த படம் பேசுது. மிக முக்கியமாக ஆண்ட்ரியாவை மையப்படுத்தி அதே லெட்டினரை மையப்படுத்தி. சரி, இந்த படத்தில் வந்து எனக்கு என்னென்னா ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படம் வந்து ஒரு 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 ரொம்ப சீரியஸான ஒரு மேட்ரை ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் காமெடி மோடில் வந்து இந்த படம் வந்து மூவ் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு நியூ க்ளூ கொடுக்குது, இந்த படத்துக்கு நியூ லுக்கை கொடுக்குது. அதே சமயம் வந்து என்னென்னா ஒரு கேரக்டர் ஸ்டடியாகவும் இது நிற்குது, மிக முக்கியமாக ஆண்ட்ரியா பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா ஆண்ட்ரியான்ற பொண்ணு வந்து சாரி அந்த 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 லேடி வந்து என்ன மாதிரி விஷயங்களை அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க புருஷன்கிட்டேருந்து தப்பிக்கணும், டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிற ஒருத்தி அதே புருஷனை வந்து தெரியாமல் இடிச்சு கொள்ள சூழல் தள்ளப்பட்ட அப்புறமா அவள் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்கிறா அப்படின்ற கேரக்டர் ஸ்டடியை தான் இந்த படத்தை பார்க்குறேன். அதை வந்து இந்த படத்தின் இயக்குனர் ரொம்ப கனகச்சிதாக பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். இந்த படம் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது வந்து ஆண்ட்ரியாவை மையப்படுத்தியே படம் நகர்ந்தாலும் அதை பேக்ட்ராஃபில் வச்சு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. ஒரு நாள் எப்படி சொல்லணும், ஒரு முண்டேன் லைஃபோட பாயிண்ட்டை வந்து அழகாக சொல்லப்படுது. இதில் முக்கியமாக ஆண்ட்ரியாவோட அப்பா கேரக்டர், அதே மாதிரி அந்த 2 போலீஸ்கார கேரக்டர், அதே மாதிரி வந்து ஆண்ட்ரியாவோட அக்கா கேரக்டர், அதே மாதிரி வந்து லெட்டினரோட கேரக்டர். ஸோ இது எல்லாமே இந்த பேக்ட்ராஃப் சூழ்ந்து தான் வந்து மூவ் பண்ணப்பட்டிருக்கு, கதை சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ்ஸாக பிடிச்சதாகவும் நான் இந்த படத்தில் வந்து பார்க்குறேன். லெட்டினோட கேரக்டர் வந்து இந்த ஆண்ட்ரியாவை பற்றி நான் சொல்லியிருக்கேன். லெட்டினோட கேரக்டர் வந்து இஸ் நாட் கமிட்டட் எனி திங், நான் எதுவுமே பண்ணல, என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் ஆக்சுவலாக அவருக்கு வந்து என்னென்னா தப்பே பண்ணால் இப்படி மாட்டிக்கு சுற்றுறோமே, நம்ம எப்படி தப்பிக்கிறது, ஐயோ நம்ம அவ்வளோதான், நம்ம வந்து ஜெயிலுக்கு போயிடுவோம், நம்ம வாழ்க்கையை போயிடும், அவ்வளோதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருப்பார். சரி, அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது ரொம்ப அழகாக வந்து கேரக்டர் வந்து கொண்டு வந்திருந்தார். சரி, ஆண்ட்ரியா வந்து லெட்டினரை வந்து அவருக்கு ஏதாவது ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, பட் தன்னையும் காப்பாற்றியும் நினைக்கிறாங்க. பட் ஒரு கட்டத்தில் வந்து எல்லாமே ஒரு பாயிண்டில் வந்து மாறும். அப்படி மாறின அப்புறமா கதையே மாறும் நினைப்பாங்க தான். இல்லை, அங்கே வேற ஒரு ட்விஸ்ட்டை வச்சு கதையை வந்து பிடிப்பார் டேரக்டர். எண்டில் வந்து அவங்க ஃப்ரீயாக வர மாதிரி இருக்கும். சரி, இது ஏதாவது சுற்றி இவ்வளோ நடக்குது இந்த இடத்துல, ஆனால் எல்லாமே காமாக நடக்குது, நடக்கிறது எல்லாமே பயங்கரமான விஷயங்கள். ஆனால் அது ரொம்ப காமாக இல்லை, வந்து ஒரு இதெல்லாம் சாதாரணம் அப்படின்ற பாயிண்டில் தான் இந்த படம் ஆரம்பிச்சு இந்த படம் முடியறதான் நான் பார்க்குறேன். ஆண்ட்ரியா கெட்ஸ் அ டைவர்ஸோட நான் ரைட்டில் எப்படி பார்க்குறேன்னா, டைவர்ஸ்ன்றது நம்ம இன்னொரு விடுதலைன்னு சொல்லுவோம். ஒரு விடுதலை அடையக்கான ஒரு பாயிண்ட் புருஷன்கிட்டேருந்து இல்லை, அந்த இடத்த விட்டு. ஸோ அப்படி தான் நான் வந்து அந்த பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். அதுக்கு இவங்களாம் எப்படி துணை புரியுறாங்கன்ற மாதிரி தான் என்னோட டேக்கர் இன்டர்பிரிட்டேஷனாக நான் எடுத்துக்கிறேன் இந்த கதையை, இந்த படத்தை. சாரி, நடித்த நடிகை பிரிகிட் மெக்மியார், ஜோசப் ஃபேடரும் சரி, அந்த முதன்மை ரோல்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லணும். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நடந்த பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நாமினி ஃபார் பனோரமா ஆடியன்ஸ் அவார்டுங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஆண்ட்ரியா கெட்ஸ் அ டைவர்ஸ் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பற்றி திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரவான உலக சினிமா வீடியோ, இல்லை ரீஜனல் சினிமா வீடியோ, இல்லை ஷார்ட் ஃபிலிம் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.